வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ரெசிப்பியில் நம்ம எள்ளு பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுந்தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் இருக்க ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எள்ளு பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1/2 கப்பு எள் எடுத்துருக்கேங்க. இது வந்து கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன், நீங்கள் வெள்ளை எள் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எள்ளில் வந்து எண்ணெய் இருக்கும், அதனால் எள்ளை வந்து எப்போவுமே எண்ணெய் போட்டு வறுக்கக்கூடாது. இது நல்லா பொரியணும், கொஞ்சம் நேரம் ஆகும், பொரியட்டும். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ வேர்க்கடலை 1 கப்பு வேர்க்கடலை. இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், வறுத்துட்டு நான் தோல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டோம்னா மிக்சியில் பொடி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக இது சூடு ஏறுற வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு. இதையும் இப்போ எள்ளு வறுத்து கொட்டணும் இல்லைங்களா, அந்த இதோடையே சேர்த்து இதையும் கொட்டிக்கலாம். தேங்காய் 1/4 கப்பு தேங்காய், இதை லைட்டாக சூடு வர வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு, இது அப்படியே ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு வறுத்து வச்ச சாமான். இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்த தேங்காய், இப்போ இது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து இதை பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட இப்போ நம்ம ஸ்வீட்னஸ்க்கு எதுவுமே சேர்க்கல. நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை 1/2 கப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வெல்லத்தை கொதிக்க வச்சு கொஞ்சம் வடிகட்டி சேர்த்துக்கணும். அது கடாயில் ஊற்றி அதுக்கப்புறம் தான் அதை சேர்க்க முடியும். இது நாட்டு சக்கரைன்றதுனால நான் ஸ்ட்ரைட்டாக இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதையும் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை மேல் மாவு ரெடி பண்ண கடாயில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது வந்து ஒரு மெஷர்மெண்ட் கப்பில், இந்த டம்ளர் வந்து 1 கப் அளவு, அதனால் இதில் வந்து 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ 2.5 கப் தண்ணி. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் அளவு நெய், இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து நம்ம ஸ்லோ பண்ணிப்போம். ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவை எடுத்து வச்சுருந்த கொழுக்கட்டை மாவு போட்டு கிண்டிக்கலாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் கலரிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட போகிறோம். இப்போ மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா ஒன்று சேர்ந்து வந்துக்கிட்டு பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம் கையில். இப்போ மாவை தட்டுக்கு மாற்றியாச்சு. ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் சூடு ஆறட்டும், அப்புறம் கையில் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு மாவு. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சி தட்டிக்கலாம் கொழுக்கட்டையாக. இப்போ இந்த சைஸ் உருண்டை எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நான் வாடை வெளியில் தட்டுறேன். நீங்கள் பிளாஸ்டிக் கவர் வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தட்டுறதுக்கு. இப்போ நம்ம இதுக்கு நடுவில் பூர்ணம் வச்சுக்கலாம். பூரணம் கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் அதிகமாக தான் வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த இலையை அப்படியே கொண்டு வந்து மடிச்சுக்கலாம். மடித்து இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போகிறோம். இந்த ஓரெல்லாம் விரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அப்படியே ஒட்டிக்கும். இவ்வளோ தான். இப்போ நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆவியில் வேக வைக்க வேண்டியதான். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
இதெல்லாம் மடித்து வச்சாச்சு. இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இட்லி பாத்திரத்தில் நான் தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் அப்படியே வச்சு ஆவியில் வச்சு எடுத்துட வேண்டியதான். இது ஒரு 7 மினிட்ஸ் இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையே இல்லை, நல்லாவே வெந்துடும். இது ஒரு 7 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இது இப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும் கொஞ்சம் நேரம். ஆறின அப்புறம் எடுக்கலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூர்ண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.